ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு வந்துக்கோம். ரியாஸ்ரீக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிளேஷியல் பார்க்கில் போய் மில்க் ஷேக்கெல்லாம் குடித்தோம். அப்புறம் காந்திபுரத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு நாங்கள் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ரியா குட்டியோட அம்மாவுக்கு ட்ரெஸ் ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. அப்புறம் அதெல்லாம் அங்கே கலெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்புறம் மறுபடியும் காந்திபுரத்துலேயே இருக்கிற இன்னொரு பெரிய கடைக்கு நாங்கள் போனோம். அங்கே வந்து நிறையா கிட்ஸோட கலெக்ஷன் நிறைய இருந்தது. ஃப்ராக் டைப்பில், காட்டன் ஃப்ராக் டைப்லேயும் நிறைய இருந்தது. ஆனால் இவளுக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. ரியா குட்டி வந்து எங்கள் கூட இல்லை, அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. அவங்க அம்மா தான் பார்த்தாங்க. நிறைய இருந்தது, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல. அவங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கணும், நல்லா பளிர்னு தெரியணும், அந்த மாதிரி கலரு, பிங்க் கலரில் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணணுன்னா, ரியா குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டோம். 3:30 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஸ்கூல் விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் டவுன் ஹாலில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோம். அங்கே போனப்போ அங்கே அந்த அண்ணன் எடுக்கிறாங்களே, அந்த கலர் வந்து அழகாக இருந்துச்சு. பிங்க் வித் ஒயிட்டு. ரியா குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேறு சைஸ் எடுத்தாங்க. அதில் வச்சு பார்த்தாங்க ரியா குட்டிக்கு. அது வந்து பெருசாக இருந்தது. மறுபடியும் அதே இதில் வந்து அவளோட கரெக்டான சைஸ் எடுத்து கொடுத்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணனை வந்து அந்த இதுலேருந்து எடுத்து தர சொன்னோம். ஓவர் கோட்டும் ட்ரெஸ்ஸையும். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு வேண்டாம், நம்ம இப்படியே ட்ரெஸ்ஸு மேலே யூனிஃபார்மில் தான் வந்திருந்தா, அதனால் என்ன பண்ண யூனிஃபார்ம் மேலே போட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, பிரித்து கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸையும் ஓவர் கோட்டையும். இப்போ ரியா குட்டிக்கு போட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. ஆனால் என்ன, அவங்க வந்து யூனிஃபார்ம் மேலே போட்டு பார்த்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி புஃப்னுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் நல்லா அழகாக இருந்தது. அவளுக்கும் பிடிச்சிருச்சு. போடும்போதே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவளுக்கு பிடிச்ச கலரு ஃபுல்லாக இருந்தது. அது மேலே ஓவர் கோட்டு வரும். ஓவர் கோட்டும் போட்டு விட்டாங்க. அவங்க பெரியம்மா போட்டு விட்டாங்க அவளுக்கு. முன்னாடி வந்து ஓவர் கோட் போட்டுட்டு முன்னாடி வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு லேஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் போட்டுட்டு அவள் போய் கண்ணாடியில் பார்க்க சொன்னாங்க. ரியா குட்டியும் போய் கண்ணாடியில் பார்த்தா அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே சிரிப்பு. அப்போ சரி, அங்கே இருக்கிற இன்னொரு கலரில் க்ரீன் கலர் மாதிரி வர புஃப்னு இருக்கிற ஒரு ஃப்ராக்கு வந்து போட்டு பார்க்கலாம், சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவை எடுக்க சொன்னோம் நாங்கள். அவரும் எடுத்து தந்தார். எடுத்து ரியா குட்டிக்கு போட்டு பார்த்தா அழகாக இருந்தது. ஆனால் ரியா குட்டிக்கு அழகாக இருந்தது, ஆனால் அவளுக்கு அந்த கலர் பிடிக்கல. சும்மா நாங்கள் சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் போட்டு பார்த்தோம். அழகாக இருந்துச்சு, ஆனால் அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு பிங்க் அப்படிங்கிறதுல ஒரு அது மைண்ட் செட் ஆகி போச்சு. கடைசியில் நாங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.